ஹாய் எல்லா கேமர்ஸ், நீங்கள் வந்திருக்கிற தமிழ் கேமர்ஸ் சொன்ன வீடியோவில் நீங்கள் எப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டோடைய பார்ட் 3 சர்வைவல் சீரீஸ். போன டைமே நம்ம இந்த இடத்துல தான் ஸ்டாப் பண்ணியிருப்போம். அதாவது நம்மளுடைய ஸ்மால் ஹவுஸ் பில்டிங்கோடைய கேம் பிளே. இது சீக்ரெட் பேஸ் மாதிரி தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா, இது ஒரு சீக்ரெட் பேஸ் மாதிரி இந்த இருக்கிறதே ஒரு இடமே, இந்த பேஸ் இருக்கிறதே தெரியாத மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா, நான் ஓரளவு இந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் சீக்ரெட்டாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மேலே டர்ட் பிளாக்ஸு இல்லை இந்த கிராஸ் பிளாக்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் டர்ட் பரப்பி விட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு நார்மலாக இருக்குது, யாருக்குமே தெரியாமல் இந்த இடத்துல ஒரு பேஸ் ரெடி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இந்த பேஸ் ரெடி பண்ணுறோங்க. இது ரொம்ப ரொம்ப இதுதான். ஓகேங்களா, என்னடா இப்படி இருக்கும். நான் இந்த இடத்துல பிளாங்க்ஸ் வைக்கிறேன் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் எஸ்எம்பி அந்த மாதிரி போடுறீங்கன்னா நீங்கள் டர்ட் பிளாக் வச்சு இந்த மாதிரி ஒரு யாருக்குமே தெரியாமல் இந்த மாதிரி நான் இந்த பிளாங்க்ஸ் போகிற இடத்துல நீங்கள் டர்ட் போட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நீட்டாக வேணும்னா பிளாங்க்ஸ் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் டர்ட் போட்டு விடுங்க. கொஞ்சம் சந்தேகம் வராத மாதிரி அப்படி இப்படின்னு களைச்சி மேலே கொஞ்சம் மேடு பள்ளம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி போட்டு விடுங்க. ஓகே, விட்டு தீர்ந்துருச்சு, போய்ட்டு விட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ அயன் டூல்ஸ்க்கு அப்கிரேட் ஆகணும். ஓகேங்களா, அயன்லாம் மெல்ட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டோம். அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மைனிங்கெல்லாம் போயிருந்தோம், அதெல்லாம் போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. பார்ட் 3 சர்வைவல் சீரிஸ் கைஸ். அடுத்து பார்ட் 4 பார்ட் 5 எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வுட்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். இப்போ இந்த வுட்டை வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம பிளாங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த இது பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, ஓகே, ஏதாச்சும் நாய்ஸ் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நாய்ஸ் அந்த மாதிரி தான் கேட்குது. வீடியோ எடுக்கும் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அப்படி தான், வேறு வழி இல்லை. சவுண்டு கொஞ்சம் அப்படி தான் கேட்குது, மன்னிச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ பிளாங்க்ஸ் ஒரு 44 இருக்குது. இது கூட பத்தாது கைஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் 10x10 ஸ்கொயருக்கு பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு ஸ்டோரேஜ் ஏரியா நிறைய வேணும். அந்த இதுக்காக 10x10 மொத்தம் 100 பிளாக்கு, கீழே ஒரு 100 பிளாக்கு, மேலே ஒரு 100 பிளாக் அந்த மாதிரி தேவைப்படும். ஓகேங்களா, அப்புறம் ஒரு ட்ராப் டோர் ஒன்று தேவைப்படும். 100 பிளாக்கு, ஒரு 2 ஸ்டாக் ஆஃப் வுட் பிளாங்க்கு, 2 ஸ்டாக் ஆஃப் வுட் பிளாங்க் தேவைப்படும். இதுக்கு 100 பிளாக் கூட இல்லை, கொஞ்சம் செலவாகிறதுக்கு 2 ஸ்டாக் ஆஃப் வுட் பிளாங்க்கு. அப்புறமா இது ஸ்டாக் ஆஃப் வுட் பிளாங்க்கு, ஸ்ட்ராப் டோரு, மீதியெல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. ஐயோ, இது வேற இது நான் அப்படியே விட்டுருக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி மைண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு வாசல் இதுக்கு பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, இந்த இடத்துல இதுதான் நம்மளுடைய பேஸோடைய வாசல். கொஞ்சம் டெட்டு கிளியர் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் பேஸோட வாசல், இதுதான் பேஸு. அவ்வளோதான், பேஸ் ரெடி ஆயிடுச்சு. யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட் பேஸு. இப்போ நம்மளுக்கு ட்ராப் டோரு ரெடி பண்ணிட்டா போதும். ஓகேங்களா, 2 ட்ராப் டோரு, அவ்வளோதான் முடிக்க போகிறோம்.
இப்படி வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது கைஸ். ட்ராப் டோர் இப்படி வரக்கூடாது. ட்ராப் டோர்னோடனே எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும் நம்ம இந்த மாதிரி சீக்ரெட் பேஸ் பண்ணுறோன்ட்டு. ஐயோ இது இப்படி மூடுது. அப்போ கீழே ஒரு பிளாக் வச்சுட்டு அது பண்ணோம். கீழே ஒரு பிளாக் வச்சுட்டு உள்ளார போய் இதாகிடுச்சு. சரி டைம் ஆகுது, நம்ம போயிட்டு தூங்கிட்டு அது முடிச்சுட கீழே ஒரு பிளாக் வச்சு பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும் கைஸ். நான் வந்துட்டு இது மிஸ்டேக் பண்ணிட்டேன். கீழே ஒரு பிளாக் வச்சுட்டு கீழே பார்த்த மாதிரி ட்ராப் டோரை செட் பண்ணிங்கன்னா அது கீழே பார்த்த மாதிரி மூடுங்க கைஸ். ஓகேங்களா? ஐயோ இது வேற தண்ணி 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 தண்ணி. ஐயோ சரி ஓகே. ஹெல்த்து 3 தான் இருக்குது. சரி பரவாயில்ல. ஓகே இது எடுத்துட்டு உள்ளார கத்தி ட்ராப் டோர் உடச்சிட்டு இப்படி வச்சு இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் கீழே இருக்கிற டெட் பிளாக் அப்படி செட் பண்ணிட்டு அப்படி உடச்சிட்ருக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி மூடுற மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஒன்றும் பண்ண வேணாம். அதுக்கிட்ட போயிட்டு இப்படி நின்றுக்கோங்க. இருங்க கரெக்டாக பாருங்கள். அது க்ளோஸ் பண்ணிட்டு அது பக்கத்தில் போய் நில்லுங்க. அது பக்கத்தில் போய் நின்று இப்படி திறந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஐயோ இது வேற மூட மறந்துட்டேங்க. சரி இப்போ வந்துட்டு மறுபடியும் மழை போயிட்டு வருவோம். ஓகே 2 பிளாக் இது பண்ணிட்டு அதை உடச்சிட்டு கரெக்டாக இந்த பிளாக் மூடிடலாம். ஓகேங்களா? என்ன பண்ணணுன்னா இது கிட்ட போய் நின்றுக்கோங்க. இது கிட்ட போய் நின்றுட்டு இப்படி ஓப்பன் பண்ணால் போதும். ஓகே நம்மளுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே டார்ச் வந்து வச்சிடலாம். ஏன்னா 10x10ங்கிறதுனால ரொம்ப இருட்டாக இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தான் பேஸு. சின்ன பேஸ் தான். நம்ம இப்போ நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டுருக்குறோம். ஓகேங்களா? இது வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சர் தாங்க. ஏன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஜாம்பி ஈதி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜாம்பி வரும்போது நீங்கள் நைட் சர்வே பண்ணிட்டு அவசரமாக வீட்டுக்கு வரீங்க. இப்போ ஜாம்பி வரும்போது உங்களால் டக்குன்னு இந்த மாதிரி இது பண்ண முடியாது. ஆனால் இது சேஃப்டி தான். ஏன்னா ஜாம்பியால் இதுக்குள்ளே வரவும் முடியாது, உங்களால் அட்டாக் பண்ண முடியாது, அட்டாக்கும் பண்ண முடியாது. அது அப்படியே இருக்கும். நம்ம ஈஸியாக இங்கே சர்வே பண்ணலாம். அப்புறம் கிட்ட வந்துச்சுன்னா வீட்டுக்கிட்ட அந்த சின்ன 1 பிளாக் கேப்லேயே முடிச்சிடலாங்க. சின்ன ஜாம்பி வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ட்ராப் டோர் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப் தாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பால் காய்ச்சியாச்சு, வீடுக்கு குடி போகிறோம். நம்மளுடைய பொருளெல்லாம் எடுத்துடலாம். ஓகேவா? செஸ்ட் இருக்குது. செஸ்ட்டு உடச்சா இது ஃபுல்லாகிடுச்சா? இன்னும் இவ்வளோ இருக்குதா? என்ன பண்ணலாம்? ஃபுல்லாகிடுச்சு. செஸ்ட்டு எடுப்போம் ஃபஸ்ட்டு. இது எடுத்து இன்னொரு செஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். செஸ்ட்டை கிராஃப்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதில் கொஞ்சம் சில பொருட்கள் மட்டும் வச்சுட்டு அவ்வளோதானா? இங்கே இருக்குது. இன்னும் ஒரு ஸ்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஒரு லெவல் கேப் வச்சுப்போங்க. ஓகேங்களா? இப்போ இதையும் எடுத்துக்கலாம். பிக்காக்ஸ் இல்லையா? ஆமாம் மைனுக்கு போயிருந்தோம். ஏன் ரெடி ஆயிடுச்சு.
ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து போகலாம். அதான் கைஸ் நம்ம பேசி மேலேருந்து பார்க்கும்போது என்னடா இது இங்கே பிளாங்க் இருக்குன்னு செத்துட்டேனா. அது ஒன்றும் இல்லை கைஸ், கீழே நல்லா இருக்கான்னு குதிச்சு பார்த்தேன், செத்து போயிட்டேன். 3 ஹார்ட் தான் மிச்சம் இருந்தது, நான் சரியாக கவனிக்கலை. கீழே குதிச்சு எல்லாம் போச்சு, டக்கு டக்குன்னு எடுப்போம். எக்ஸ்பி வேறு போயிடுச்சு கைஸ். எக்ஸ்பி 3 இது வந்த உடனே இங்கே வந்து வில்லேஜில் முதல் டைம் செத்துருக்கோம். முதல்ல அந்த லாவாவை எடுத்து ஒரு ஓரமாக வைக்கணும். அடுத்து அயன் ஃபார்ம் பண்ணுறப்ப அது இது பண்ணிக்கலாம். இந்த ஹவுஸ் பில்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்து அயன் ஃபார்ம் பில்டு பண்ண போகலாம் கைஸ். ஓகேங்களா, அயன் ஃபார்ம் வந்து பில்டு பண்ண போகலாம். எப்படி நடுவில் கெத்தா இப்படி இப்படி வச்சு ஓகே எல்லாமே இருக்கு. வந்தாச்சு செஸ்ட்டு. ஒரு ஓரமாக இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே இப்போ செஸ்ட்டு வச்சாச்சு. பொருள் எடுத்து மாற்றிச்சிடலாம். திறக்க முடியாதா? ஓ புரிஞ்சிச்சு. பிளாக் ஏதாச்சும் இருந்தால் இதான் உள்ள உடச்சி விட்டுக்கலாம் கைஸ். இதான் டென்ஷன் ஆகுமே. ஓகே நல்ல வேலை இந்த ட்ராப் டோர் இருந்துச்சு, இதை உடச்சிட்டு செலக்ட் பண்ணியாச்சு. ஓப்பெலாம் அங்கே எடுத்து அங்கே மூடிடலாம். ஓகே ஓகே இந்த மாதிரி வந்துட்டு உடச்சி விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு இங்கே வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு இந்த இடத்துல கிராஃப்டிங் டேபிள். ஓகே இந்த இடத்துல கிராஃப்டிங் டேபிள் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே இந்த இடத்துல இன்னொரு செஸ்ட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஃபர்னஸு. ஓகே மீதி இப்போ டூல்ஸை பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டு ஓகே பண்டிலா. ஓ ஓகே நம்ம வந்துட்டு ஸ்டாக்கு ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டு தெரியாமல் இதில் வச்சுருக்குறோம். எங்கடா ஒரு ஸ்டாக் காணும்னு தேடிட்டு இருந்தேன். ஓகே இதில் ஒரு ஸ்டாக் வந்து வைக்கலாம் போல் இந்த இதில் இந்த பையில். அதுக்கு எதுக்கடா இதை தூக்கிட்டு போயிட்டு இது நான் பேசாமல் வெறுங்கையோடைய போவேனே. இதில் வேறு ஒரு ஸ்டாக் வேறு வைக்கிறதுக்கு இது ஒன்று வேறு. ஆனால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல் தாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்டாக்கில் நம்ம வந்து இதில் வந்துட்டு எப்படி வேணால் வச்சுக்கலாம், எந்த பொருள் வேணால். நம்ம இப்போ ஒரு காபிள் ஸ்டோன் நம்ம இன்வென்ட்ரியில் வச்சோன்னு வைங்க, மறுபடியும் இன்னொரு கிராவல் எடுத்து வேறு ஒரு ப்ளேஸில் தான் வைக்க முடியும். ஆனால் இதில் வந்துட்டு கிராவலு காபிள் ஸ்டோனு என்ன வேணால் வச்சுக்கலாம். ஆனால் லிமிட் ஒரு ஸ்டாக்கு. ஓகே புரியுது. ஓகே இதிலெல்லாம் வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ் வீடியோ முடிவுக்கு வருகிறது.
ஓகே, மீதியை பார்க்கணுன்னா அடுத்த வீடியோ பார்க்குங்க. மறக்காமல் நம்மள சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.